வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். சம்மர் சீசன் வரப்போகுது. ஸோ அதிகமாக பவர் கட்லாம் இருக்கும். போன வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால இந்த தடவை ஒரு சோலார் சொல்யூஷன் வாங்கி போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் சோலார் சொல்யூஷன் வாங்கி வீட்டில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயம்னு நினச்சேன். ஆக்சுவலாக அதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் பல இருந்தது. நான் ரிசர்ச் பண்ணி நான் பார்க்குறப்போ எனக்கு பல விஷயங்கள் கண்ணில் தென்பட்டுச்சு. ஸோ அதிலிருந்து முக்கியமான சில விஷயங்கள் சில பாயிண்ட்ஸ்ல நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது எல்லாமே இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பாயிண்ட்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு பிராண்டை நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். அது என்ன பிராண்ட் அப்படிங்கிறதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு ஒரு சோலார் சொல்யூஷன் வேணும்னு சொல்லிட்டு நம்ம மார்க்கெட்ல பிராண்ட்ஸ் தேட ஆரம்பிச்சோம் அப்படின்னா எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான சொல்யூஷன் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுடைய மார்க்கெட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட் இதெல்லாம் பார்க்குறப்போ நல்லா தானே இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு தெரியுற மாதிரி நமக்கு பல பிராண்ட்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கு. ஆனா நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு 4 விஷயம் மட்டும் நான் எடுத்து சொல்றேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு சோலார் சொல்யூஷன் நீங்க இன்ஸ்டால் பண்றப்போ யார் கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் A to Z சொல்யூஷன் ப்ரொவைட் பண்றாங்க அப்படிங்கறத நீங்க கவனிக்கணும். இப்போ ஒரு சோலார் சொல்யூஷன் நம்ம வாங்கி நம்ம வீட்டில் இன்ஸ்டால் பண்றோம் அப்படின்னா வெறும் சோலார் பேனலோட முடிஞ்சு போறது கிடையாது. அது தவிர UPS இருக்கு, இன்வெர்டர் இருக்கு, பல விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே கம்ப்ளீட்டா இன்ஸ்டாலேஷன்ல இருந்து சர்வீஸ் வரைக்கும் யார் ஃபுல்லா பண்றாங்க அப்படிங்கறத நீங்க கவனிக்கணும். என்டையர் சொல்யூஷன்ல அரைகுறையா ஒரு பார்ட்டை மட்டும் ப்ரொவைட் பண்றவங்கள்ட்ட போய் நீங்க மாட்டிட்டீங்கன்னு நினைச்சுங்களேன், அப்புறம் மிச்ச வேலையை பண்றதுக்கு இன்னொரு பிராண்டை பிடிக்கிறது பெரிய கஷ்டமான விஷயமாயிடும். ஸோ நீங்க தேடுறப்போ யார் எண்ட் டு எண்ட் சொல்யூஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு தேடுங்க. இரண்டாவது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான் பேனலினுடைய குவாலிட்டி. இன்னைக்கு மார்க்கெட்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த சோலார் டெக்னாலஜி அப்படிங்கிறது ரொம்ப வருஷமா பேசப்படுற ஒரு விஷயம். ஆனா லேட்டஸ்ட் டெக்னாலஜி பல விஷயங்கள் வந்துடுச்சு. ஒரு ஓல்டு டெக்னாலஜி வரக்கூடிய ஒரு சோலார் பேனலை வாங்கி போடுறதை விட இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு லேட்டஸ்டான டெக்னாலஜி யார் ப்ரொவைட் பண்றாங்க அப்படிங்கிறத பாருங்க. ஸோ அந்த டெக்னாலஜி இருக்கக்கூடிய பேனல் நீங்க இன்ஸ்டால் பண்றது மட்டுமே உங்களுக்கு பெஸ்டான சொல்யூஷனா இருக்கும் லாங் டர்ம்ல நீங்க பாக்குறப்போ. மூணாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பில்ல எப்படி சேவிங்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். இப்போ இரண்டாவது சொன்ன பாயிண்ட் தான் இதுலயும் தொடர்ந்து வருது. குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்டா இருந்தாலுமே அதுல எஃபிஷியன்சி நல்லா இருக்கணும் அப்படின்னா அது குவாலிட்டி பெஸ்டா இருக்கணும். குவாலிட்டி பெஸ்டா இருந்தால் மட்டுமே அந்த ஒரு ப்ராடக்ட்னால கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா ஒரு சோலார் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ லேட்டஸ்ட் டெக்னாலஜி மட்டும் இல்லாமல் அவங்க ப்ரொவைட் பண்ணுற எல்லா அந்த A to Z சொல்யூஷனில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே டாப் குவாலிட்டியில் இருக்கணும். இன்னைக்கு அந்த குவாலிட்டியில் நம்ம கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி விலையில கொஞ்சம் கம்மியாக கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு கம்மியான விலையை வாங்கி நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அது உங்களுக்கு லாங் டேர்மில் பார்க்குறப்போ எலக்ட்ரிசிட்டி பில்லில் எந்த விதமான சேவிங்ஸும் கொடுக்காது. ஸோ இந்த மாதிரி குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட்ஸை எந்த கம்பெனி கொடுக்குறாங்க, எந்த கம்பெனி அதுக்கான சர்வீஸும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சு நீங்கள் பார்த்து நீங்கள் தேடணும். கடைசி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வாரண்டி, அப்புறம் ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிராண்ட் நான் தேடி பார்த்ததுல கொஞ்சம் விசாரிச்சு பார்த்தோம் அப்படின்னா அவங்க ப்ராடக்ட்டை விற்கிறதோட சரி இன்ஸ்டாலேஷன் கூட அவங்க பண்றது கிடையாது. சில பேர் ப்ராடக்ட் இன்ஸ்டால் பண்றாங்க, ஆனா அதுக்கான வாரண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ ஒரு லாங் டேர்ம் வாரண்டி கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டுக்கு தேவை. வாரண்டி மட்டும் கிடையாது, கம்பெனியை எப்பவுமே மார்க்கெட்ல இருக்கணும். அப்பதான் அவங்களால தொடர்ந்து உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சொல்யூஷனுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண முடியும். நடுவில் அந்த கம்பெனி கிளம்பி போயிருச்சு அப்படின்னா, கடையை மூட்டு கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னா யார்கிட்ட போய் சர்வீஸ்க்கு நிற்போம்? ஸோ ஒரு டிபெண்டபிள் பிராண்ட் கண்டிப்பாக நமக்கு தேவை. ஆஃப்டர் சேல் சர்வீஸ் அப்புறம் வாரண்டி எல்லாமே கொடுக்குற மாதிரி லாங் டேர்முக்கு கொடுக்குற மாதிரி ஒரு பிராண்ட் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இந்த 4 பாயிண்ட்டையும் ஞாபகம் வச்சுட்டு நான் மார்க்கெட்டில் தேடி பார்த்தப்போ ஒரு பிராண்ட் எனக்கு தனியாக நின்றுச்சு. அது லூமினஸ் சோலார் சொல்யூஷன்ஸ். இப்போ லூமினஸ் சோலார் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொன்ன மாதிரி எண்ட் டு எண்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மார்க்கெட்டில் ரொம்ப வருஷமா இருக்காங்க அவங்க. இன்ஃபேக்ட் சோலாருக்கெல்லாம் முன்னாடியே அந்த பிராண்ட் பார்த்தீங்க அப்படின்னா UPS, இன்வெர்டர் இந்த மாதிரி விஷயங்கள்ல மார்க்கெட் லீடர்ஸா இருந்திருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட இருந்து நம்ம சோலார் சொல்யூஷன் வாங்குறப்போ கண்டிப்பா நமக்கு எண்ட் டு எண்ட் சொல்யூஷன் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்ம போகலாம். இன்னொரு விஷயம், லூமினஸ் சோலார் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபீல்டில் ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க. அவங்க இந்த ப்ராடக்ட்டுக்கு சோலார் பேனல்ஸ்க்கு முக்கியமா 25 இயர்ஸ் வரைக்கும் வாரண்டி கொடுக்குறாங்க. முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த பேனலுக்கு அவங்க IP65 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங் கொடுக்கறதுனால உங்க வீட்டோட டெரஸ்ல நீங்க அதை ஃபிட்டிங் பண்ணிருக்கிறப்போ மழையா இருக்கட்டும், வெயிலா இருக்கட்டும், வின்டர் சீசனா இருக்கட்டும், எந்த ஒரு சீசனா இருக்கட்டும், அது தாம் பாட்டு அது வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிற ஒரு பீஸ் ஆஃப் மைண்டோட நம்ம வீட்டுக்குள்ள சுகமா வசதியா இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த லூமினஸ் சோலார் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா குவாலிட்டி நல்லா இருக்கு. ஸோ ப்ராடக்டோட குவாலிட்டி ஹையா இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு சேவிங்ஸும் பாத்தீங்கன்னா மேக்ஸிமமா இருக்கும்.
ஸோ எங்கள் வீட்டில் நான் சூஸ் பண்ண போகிறது லூமினஸ் சோலார். நான் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா தனியாக ஒரு வீடியோ நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் சொல்ல இந்த 4 பாயிண்ட் தவிர எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வேற ஏதாச்சும் நிறைய இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா அதை கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பரோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க்க பாரதம். நன்றி, வணக்கம்.